Hi guys, welcome you all to WTL. இது நம்மளோட செகண்ட் எபிசோட். இந்த எபிசோட் இஸ் கோனா பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இதுவே நீங்கள் போன எபிசோட் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக போய் பாருங்க. போன எபிசோடில் வி ஹேட் அ கெஸ்ட் ஹூஸ் அன் humanitarian doctor and he is going to be very very interesting to you if you want to be a doctor, and he is none other than Dr. Krishnan Swaminathan. And in the episode we are going to have a different person. So he is having three phases. He is an entrepreneur, he is actually a philanthropist, and he is also a motivational speaker. பட் ஆண்டர்பிரனர் அப்படின்னா சும்மா சின்ன கம்பெனிக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இஸ் ஹேவிங் an 800 crore company and he is doing this as a full time thing, and then he is having a philanthropy phase to his side. ஸோ அதில் அதுவும் சின்ன லெவலில் கிடையாது, அதையும் 10,000 ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் சொல்லித்தராரு. ஸோ அது இல்லாமல் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் இருக்காரு. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரில் he goes to lot of colleges and other places and he shares his experience. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன். பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இஸ் சச் அன் ஹம்பிள் பர்சனாலிட்டி, பிலீவ் மீ. நீங்கள் வெறும் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அங்கிள் மாதிரி தான் இருப்பார். பட் ஆனால் யூ வில் நெவர் see இஸ் ஒரு மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய கம்பெனியை வச்சுருக்கேன், இவ்வளோ பேர்த்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் இப்படி ஒரு பர்சன்னு சொல்லிட்டேன். ஸோ ஐ திங்க் எங்களோட டீமில் இருக்க எல்லாருமே அதை உணர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இந்த பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட். வெல்கம் யூ ஆல் டு த செகண்ட் எபிசோட். வணக்கம் தாமஸ் சார். வணக்கம் கார்த்தி. ஸோ இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்டில் செகண்ட் எபிசோட். ஸோ அதில் வி ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ டு திஸ் பாட்காஸ்ட் அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட். இன்றைக்கி என்னென்ன மாதிரிலாம் இருக்க போகுது, மோர் தேன் ப்ரொஃபஷன் ஐ வாண்டட் டு ரியலி நோ அபவுட் யுவர் பர்சனல் ஸ்டோரி, என்னென்னலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம் அகெயின் சார். தேங்க்யூ கார்த்தி ஃபார் இன்வைட்டிங் மீ. Such a great opportunity. All to have this opportunity. Thank you very much. Thank you சார். ஸோ இந்த எபிசோடு நம்ம மூணாக பிரிக்கிறோம். ஸோ 3 செஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் என்னென்னா நம்மளோட ஜேர்னி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நம்ம எங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ எங்கேருந்து ஆரம்பித்து அப்படிங்கிறத உங்களோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல வி ஆர் ஸோ எக்ஸைட்டட். ஸோ டெல் அஸ் ரைட் ஃப்ரம் நீங்கள் எங்கே பிறந்தீங்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு. ஸோ எனி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சார் அங்கே? ஓகே, ஆக்சுவலாக என்னோடய சொந்த ஊரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், பூர்வீகம் ஆதிச்சநல்லூர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதில் தான் நான் அந்த ஊர் தான் என்னோடய பூர்வீக ஊர். ஸோ கண்டிப்பாக என்னோட டிஎன்ஏல கொஞ்சம் ஆதி தமிழோட டிஎன்ஏ கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ சொந்த ஊர் எனக்கு ஆதிச்சநல்லூர். அது நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே தான் என்னோடய தாத்தா பாட்டி பிறந்து வளர்ந்தாங்க. அப்புறம் அவங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலே பாளையங்கோட்டையில் ஊரில் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பாளையங்கோட்டைனா தெரியும், அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன். என்னோடய பேர் அந்தோணி தாமஸ் ராஜேஷ். ஆக்சுவலாக அந்தோணிங்கிறது என் அப்பாவோட பேர், தாமஸ் என்னோடய தாத்தாவோட பேர், ராஜேஷுங்கிறது 2 பேர் சொல்லி கூட முடியாதுல்ல, அதனால் ராஜேஷ் அந்த காலத்தில் ஆக்டர் ராஜேஷ் கண்ணான்னு சொல்லி ஃபேமஸ் ஆனது, இப்போ ராஜேஷ்னு வச்சுட்டாங்க. ஆனால் ஸ்கூலில் 2 பேர் போதண்டா உனக்கு எதுக்கு 3 பேருன்னு சொல்லி 2 பேர் அந்தோணி தாமஸை சொல்லிக்கிட்டாங்க. உங்களுக்கு பாளையங்கோட்டைனா தெரியும், பாளையங்கோட்டையில் சென்ட்ரல் ஜெயிலுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். எங்கள் அப்பா அங்கே அசிஸ்டன்ட் ஜெயிலராக ஒர்க் பண்ணி. உங்களுக்கு 3 பேர் இருக்குங்கிறது நீங்கள் சுருக்கிட்டீங்க இல்லையா? சுருக்கலை. என்னோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் உனக்கு எதுக்கடா 3 பேருன்னு சொல்லி ஒரு பேர் எடுத்து விட்டார். ஹெட் மாஸ்டர் உங்கள் பேரை சுருக்கினாரு? அந்த காலத்தில் அதெல்லாம் பாசிபிள். அப்போ நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கும் போது நம்ம டிசி இந்த இதில் எழுதும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இன்டரப்ட் பண்ண முடியாதுல்ல. இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிறவங்க ஒரு தனி பர்சன், எப்படி கஸ்டமர் அண்ட் ஒரு பிஸ்னஸ் பர்சனை பார்க்குற மாதிரி தான் இப்போ ஸ்டூடெண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக 7th படிக்கும் போது என் பேரை ஒரு பேர் எடுத்து விட்டாங்க. ஸோ அந்தோணி தாமஸ்ங்கிறத இப்போ என்னோட இருக்கிற ரெக்கார்டு அப்படி என்னோட பேர் ஸோ என்னோடய அப்பா ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் ஜெயிலர், அந்த சென்ட்ரல் பிரிசன்லேயே வேலை பார்த்து ஒரு 37 வருஷம் அவங்களுக்கு லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எங்கள் அப்பா ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் ஜெயிலர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே பாளையங்கோட்டை தான். எனக்கு மேரேஜ் ஆகி பாளையங்கோட்டைன்னா அந்த ஜெயில் தான் அந்த எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டா. பாளையங்கோட்டை ஜெயில், பாளையங்கோட்டை அந்த காலத்து படத்திலிருந்து எல்லாமே இதாக இருக்கும். பாளையங்கோட்டை தான். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு மேரேஜ் ஆகி 23 வருஷம் ஆகுது. பையன் எனக்கு ஒரு பையன், அவன் படிச்சுட்ருக்கேன், காலேஜ் படிச்சுட்டு. நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தொழில் எல்லோரும் மணியை வேஸ்ட் பண்ணுறது, எல்லோரும் பண்ணுறக்கூடிய விஷயங்கள். ஆனால் வேஸ்ட்லேருந்து மணியை பண்ணுறது. தமிழில் சொல்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க. தமிழில் யூஸ்வலாக பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த பட்டாசெல்லாம் நிறையா வாங்கி காசை கறியாக்காதம்பாங்க, நான் கறியை காசாக்குறோம். ஸோ நாங்கள் தயாரிக்கிற பொருள்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் தொட்டிலேருந்து சிரட்டையிலேருந்து கார்பன் தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை சுத்தப்படுத்துறது, காற்றை சுத்தப்படுத்துறது, அப்புறம் சிகரெட் ஃபில்டரில் சிகரெட் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு நகைகளும்
அந்த கார்பன் வழியாக தான் கோல்டு மைன்ஸ்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இல்லை இல்லை, நகைகளுக்கும் தங்க ஆக்டிவேட்டட் கார்பனுக்கோ இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா? ஆமாம் ஆமாம். தங்க சுரங்கத்தில் வந்து தங்கத்தை பிரித்து எடுக்கிறது வந்து இந்த கார்பன் ஃபில்டர் மீடியா தான். இந்த கார்பன் தான் தங்கத்தை அந்த மண்ணுல இருந்து அப்சார்ப் பண்ணிக்கிடும். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் வழியாக அந்த கார்பன்லேருந்து தங்கத்தை பிரித்து எடுப்பாங்க. ஸோ மெயின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்க சுரங்கத்துக்கு தான் நாங்கள் அதிகமாக. பட் இப்போ ரொம்ப நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ வரைக்கும் வந்துட்டோம். ஆமாம். இப்போ வந்து நீங்கள் பிறந்த ஊர் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், பாளையங்கோட்டை இதெல்லாமே. இப்போ பாளையங்கோட்டையில் வந்து உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அங்கே நீங்கள் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தது, ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, இதெல்லாமே பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 6 ஸ்கூலில் படிச்சிருப்பேன். ஒரு 4 மாவட்டத்தில் 6 ஸ்கூல் என்னோட ஸ்கூலிங்கை நான் முடித்தேன். இது வந்து பை கம்பல்ஷன்? அப்படி இல்லை, பை சாய்ஸ். அது அப்பா ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாபு, அதனால் நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து ஸோ ஸ்கூல் வந்து நான் பாளையங்கோட்டையில் ஆரம்பித்து தென் நான் திருச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்பாவை. திருச்சியை விட்டு திருச்செந்தூரில் ஒரு வருஷம் படித்தோம். திருச்செந்தூர்லேருந்து அப்புறம் திருநெல்வேலிக்கு வந்தேன். அது ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி. திருச்செந்தூரில் படிக்கும் போது தான் நான் 6வது படிக்கும் போதே 2 படத்துக்கு நான் சினிமா கட்டடிச்சு படத்துக்கு போனேன். 6வது படிக்கும் போதே 2 படம் பார்த்தேன். 100வது நாளும் அப்போல்லாம் இந்த என்ன எவ்ரி கிளாஸ் அட்டண்டன்ஸ் எல்லாம் கிடையாதா? அது நான் படித்த ஸ்கூல் சொல்ல முடியாது. அன்னைக்கு அந்த சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அப்போ அது ஒரு திருச்செந்தூர் ஒரு ரொம்ப வில்லேஜ், இப்பவும் அப்படி தான் இருக்கும். அப்போ ரொம்ப வில்லேஜாக இருக்கும். யாரும் இல்லை, எங்களுக்கெல்லாம் என்னன்னா எவ்ரி கிளாஸ் வந்து எடுக்கிற பழக்கத்தை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் எனக்கு வந்து இங்கிலீஷில் டீச்சர் கிடையாது. அப்போ இந்த இங்கிலீஷ் பீரியட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ சில சமயம் மார்னிங் ஃபஸ்ட்டு பீரியட் வந்து இங்கிலீஷ்லலாம் படத்துக்கு போயிடுவோம். ஸோ 2வது படத்துக்கு போகும்போது எங்கள் அப்பா பிடிச்சிட்டாங்க. ஆமாம், பிடிச்சி சரி இங்கே இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன 2வது டைமே பிடிச்சிட்டாருன்னா அப்போ கண்டிப்பாக பார்த்துருக்காரு. ஆமாம், 2வது தடவை மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? என்ன மாட்டினோன்னே? சின்ன பையன் தானே, நம்ம வந்து நம்மளை மிரட்ட முடியாது, அடிக்க முடியாது. அதனால அவங்க சூழ்நிலையை மாற்றி கொடுப்போம். எல்லாத்துக்குமே லைஃப்பில் வந்து நமக்கு வந்து நம்மளை என்ன ஜெயிலர்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அப்போ ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா இல்லை எப்படி? ஸ்ட்ரிக்ட் தான். அப்பா வந்து ஸ்ட்ரிக்டில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஸ்ட்ரிக்ட். நான் எங்கள் அப்பாட்ட காலேஜ் படிக்கிற அடி வாங்கியிருக்கேன். காலேஜ் படிக்கிற வரைக்கும் நாங்கள் அப்பாட்ட அடி வாங்கியிருக்கேன். ஆனால் எதுக்கு அடிப்பாருன்னு எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்போ அடி வாங்கியிருப்பீங்க அப்படின்னா அப்போ காரணமே தெரியாமையா என்ன? மோஸ்ட்லி காரணம் இல்லாமல் தான் அடி வாங்குவோம். காரணம் இல்லாமல் தான் அடி வாங்குவோம். அது அவங்களுக்குள்ள ப்ரெஷர். நம்ம அதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். அதை நெகட்டிவாக என்ன அதை புல் பண்ணலை. ஸோ அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் சென்ட் சேவியர்ஸ் தூய சவரியார் மேல்நிலைப் பள்ளியில் வந்து 7th வந்து சேர வந்தேன். உங்களுக்கு தெரியும், அப்போ வந்து அவர் ஃபாதர் ஃபெலிக்ஸ் ஜோசப்னு சொல்லிட்டு அவர் தான் ஹெட் மாஸ்டர். அவங்க யாருன்னா நீங்கள் பழைய ஆக்டர் அசோகன் தெரியும்னு நினைக்கிறேன். அவரோட அண்ணன். ஆமாம். ஸோ அது வந்து ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன். அதில் நான் ஒரு 10 தடவை அலைஞ்சு தான் எனக்கு அட்மிஷனே கொடுத்தாங்க. ஏன்னா 6th 7th மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். ஸோ ஒரு அம்மாவும் நானும் டெய்லி அலைவோம், வாசலில் போய் நிற்போம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லே படித்து. நீங்கள் இப்படி ஸ்கூலில் படிக்கும்போது வந்து நல்ல ஸ்டூடியஸான ஒரு கிட்டா, இல்லை வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஒரு கேஷுவலாக சரி ஓகே ஸ்கூலுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் வரோம் சரி எக்ஸாம் அப்போ படிக்கிறோம் அந்த மாதிரியா? நான் வந்து அபவ் அவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அதுக்காக வந்து நான் படித்து ஃபஸ்ட் மார்க் எடுக்கணுங்கிற மாதிரிலாம் புஷ் பண்ணவும் மாட்டேன். அது மாதிரி ஸ்கூலில் வந்து நான் ரொம்ப தெரியாது நான் படிக்கிறேன் இல்லையானுங்க யாருக்குமே இருக்காது எனக்கு. ஸோ 10th வரைக்கும் அப்படி தான். நான் இந்த கிளாஸில் இருப்பேன் இல்லையாங்க யாருக்குமே தெரியாது. பட் படிப்பில் வந்து நமக்கு வந்து குறை கிடையாது. படிப்போம். படிக்கிற சூழ்நிலை அப்படி நீங்கள் டெய்லி வந்து 5 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ நீங்கள் 5 கிலோமீட்டர் நடந்து போய் அதுக்கப்புறமா ஸ்கூல் அட்டன் பண்ணுவீங்க? ஸ்கூல் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வரதுக்கு 5 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு லெட்ஸ் சே டைம் பாஸோ இல்லை வந்து ஒரு விளையாட்டுகளோ என்ன மாதிரி இருந்துச்சு? எங்களுக்கு அந்த ஸ்கூலிங் டைமில் பார்த்தீங்கன்னா அப்போலாம் டிவி கிடையாது. டிவி வந்து 1990s தான் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிது. 88, 90க்கு அப்புறம் தான் எங்களோட ஊருக்கு வர ஆரம்பிச்சிது. அப்போ நமக்கு அந்த ஒளியும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம். ஊரில் ஒரு ஸ்டேட் பேங்கில் ஒருத்தர் மேட்ச் பார்க்குற அவர் வீட்டில் போய் தான் பார்ப்போம். பட் அதெல்லாம் அங்கே பெருசாக எனக்கு வந்து பெரிய மோட்டிவேஷன் கிடையாது. ஸ்கூல் இருக்க வரைக்கும் எனக்கு வந்து நான் ஸ்கூல் 7th சேர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஹாக்கி விளையாடுவேன். ஸ்கூல் டீமில் ஹாக்கியில் இருந்தேன். அப்புறம் ஸ்கூல் டீம் ஃபுட்பால் விளையாடுவேன். அப்புறம் கிரிக்கெட் விளையாடுவேன். அதுதான் ஒரு 3 மேஜரான ஸ்போர்ட் வந்து நம்ம ஸ்கூலில் இருந்தது. ஆனால் நான் ரொம்ப விரும்பிய காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அது கிராமம் தானே. எங்கள் பாளையங்கோட்டை இதெல்லாம் ரொம்ப கிராமமாக இருக்கும். அப்போ சம்மர் ஹாலிடேஸ், சாட்டர்டே, சண்டேஸ் எல்லாம் லீவு சமயத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாலே வந்து ஒரு தாமிரபரணி தெரியும். அது பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் தான் ஓடுது. எங்கள் வீட்டுக்கு பின்னாலே ஒரு கால்வாய் உண்டு.
வீட்டிலேருந்து ஒரு 200 மீட்டர் போனீங்கன்னா கால்வாய். காலைல நீங்கள் குளிக்கிறது அங்கே தான், சாயங்காலம் குளிக்கிறது அங்கே தான். ஸோ எங்களுக்கு வீக் டேஸ் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறது, மீனை வெட்டுறது, கொக்கடிக்கிறது, அப்புறம் பனம்பழம் பொறுக்கி அதை சுட்டு சாப்பிட்றது. இதுதான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஏப்ரல் மேலாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 8 மணிக்கு நாங்கள் வெளியே போனோம்னா, அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு தான் வருவோம். இல்ல நைட்டு 8 மணிக்கு கிளம்பிடுவோம். நைட் 8 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் காலை 6 காலைல மணிக்கு 6 மணிக்கு வருவீங்களா? தான் வீட்டுக்கு வருவோம். அப்போ என்ன நைட்டு வந்து ஃபுட்டு தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, நைட்டு சோறு சாப்பிட்டு போனோம்னா, டயர் வச்சுருப்போம், வால் வச்சுருப்போம், அப்புறம் அந்த கவன் சொல்லுவாங்கள்ல, அது இருக்கும். இல்ல பட் நைட் அந்த ஃபுல் நைட் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் இதெல்லாம் கேரி நைட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், நேராக அப்போ அந்த தண்ணியில் தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் இந்த விரால் மீன்லாம் வந்து இது பிடிக்க வரும், மூச்சு தடுக்கி வரும். அப்போ என்ன பண்ணுவோம், அதில் அறுவாலை இது வச்சு இந்த வாலை வச்சு வெட்டுறது. நான் வெட்ட மாட்டேன், இல்லை மற்ற என்னோட சீனியர்ஸ் வெட்டுவாங்க. நான் போய் ஓடி போய் அந்த 2 துண்டாக பிடிக்கிறது, அந்த மீனை சேர்த்து வச்சுக்கிடுவோம். அப்புறம் மீனை எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு 1 மணி வரைக்கும் அந்த வேலை நடக்கும். அது போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, கொக்கடிப்போம். எல்லாம் லைட் வச்சு அடித்து கொக்கடிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மீனை பொரிச்சு சாப்பிட்டு சுட்டு சாப்பிடுவோம். அது வந்து நீங்களே எல்லாமே பண்ணுறது? நம்ம தான். இதில் யாரும் பெரியவங்களோ இல்லை வந்து இந்த சமைக்கிற விஷயத்தில் அதில் ஒரு 6-8 பேர் போவோம். பசங்க கொஞ்சம் சீனியர்ஸ், நமக்கு சீனியர்ஸ். ரியல் டைம் அவுட்டோர் அட்வென்ச்சர். குருவி கொக்கு அதை அடித்து முடிச்சுட்டு தூங்கல. இல்லை இப்போ ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு ரிசார்ட்லலாம் போனால் எப்படி இப்போல்லாம் வந்து நாங்கள் ராஃப்டிங் சொல்லித்தரோம், நாங்கள் ரோயிங்கு கூப்பிட்டு போகிறோங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்போவே வந்து ஃப்ரீயாக இலவசமாக என்னென்னலாம் முடியுமோ வேலை எல்லாமே. ஆமாம். காலைல 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா பனை மரத்துலேருந்து பழம் விழும், அதை சுட்டு சாப்பிடுவோம். அந்த நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு தெரியல எனக்கு. எல்லாம் வந்து அந்த எங்களுக்கு அது எப்படி இருக்கும், இல்லை அது அந்த மாதிரி விழுகுமானே எங்களுக்கு ஐடியா கிடையாது ஆக்சுவலாக. அதை நீங்கள் நல்லா சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஏர்லி மார்னிங் என்ன பண்ணுவோம், நாங்கள் சின்ன பொடி மீனை பிடிச்சிட்டு தூண்டில் போடுவோம். தூண்டில் போட்டு வச்சுட்டு ஒரு 10 தூண்டில் போட்டோம்னா 2 அப்போ வந்து நான் கெண்டை மீன் சொல்லுவோம், ஆற்று டேம் மீன் சொல்லுவோம். 2 மீன், ஒரு மீன் மாட்டும் 10 மீன். மிச்சம் 9 மீனில் வந்து பாம்பு தான் மாட்டும். அப்புறம் அதை பிளேடை வச்சு கத்தி எடுத்து கிளீன் பண்ணி பாம்பை கொண்டு போவோம். ஆனால் ஃபுல் அட்வென்ச்சரஸ் ஒர்க் இதெல்லாமே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இதெல்லாம் இப்போ வந்து யாருமே பேரண்ட்ஸ் வெளியிட மாட்டாங்களோ அது எல்லாருமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் யாரும் ஸ்கூல் வெரி எங்களோட. பட் நீங்கள் இப்போ வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்க அண்ட் ஈவன் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாம் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸுக்கு ஃபார் ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ இப்போ வந்து லெட்ஸே உங்களுக்கு வந்து அந்த அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு மிஸ்ஸிங் இருக்கும்ல, ஏதோ ஒரு இடத்துல வந்து இதை நான் இப்போ மிஸ் பண்ணுறேன், இது இருந்தால் எனக்கு இன்னிமே நல்லாயிருக்கும், இல்லை இந்த விஷயம் எனக்கு என் கூட இருந்தால் இன்னி நல்லா இருக்குங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? இல்லை மாற்றிக்கிட்டேன்னா நமக்கு வந்து அட்வென்ச்சரஸ் தானே பிடிக்கும். லைஃப் எல்லாமே எப்போவுமே சேலஞ்சிங் தான். அதனால் இப்போ நான் கேம்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்கே போனாலும் நான் வந்து அங்கே என்ன மேட்ச் நடக்குதோ மேட்ச் பார்த்து, ஃபுட்பாலாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை எனி மேட்ச், கபடியாக இருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லைனா கூட நான் அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேடியத்துக்கு போயிடுவேன். ஸோ அப்போ நீங்கள் மேட்ச் பார்ப்பீங்க. எனக்கு வந்து அது கேம்ஸ் வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதுதான் நம்மளை. அப்போ எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? இப்போ ஸ்கூல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, ஸ்கூல் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டீங்க. இப்போ ஸ்கூல் முடிக்கிற வேலையில் நீங்கள் காலேஜில் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும் இல்லையா? அப்படிலாம் பெரிய ஆம்பிஷன் தான் லைஃப்பில். அப்படிலாம் எனக்கு பெருசாக அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை இப்படி ஆகணும் அப்படி ஆகணுங்கிறதெல்லாம் எனக்கு அது இல்லை. ஆனால் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், எப்போதுமே முதலாளி ஆகணும் ஒரு ஆம்பிஷன் உண்டு. தாத்தாவோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன். தாத்தா வந்து பிஸ்னஸ் மேன். தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அப்போ வந்து ப்ரைவேட் ரேஷன் கடை உண்டு, பேக்கரி உண்டு. அப்போ எங்களுக்கு வந்து கல்லு கடை உண்டு, கல்லு கடை உண்டு. அப்போ அது லீகல். அப்போ கல்லு கடை வந்து அது லீகல். ஸோ அப்புறம் அரிசி நெல் வியாபாரம், அதுபோல் நிறைய லேண்டு உண்டு எங்களுக்கு. அரிசி கருப்பட்டி அதெல்லாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து பேசிக்கலாக தாத்தா காலத்தில் இருக்கும்போது இட் வாஸ் அ பிஸ்னஸ் ஃபேமிலி. தாத்தாவோட காலத்தில் பிஸ்னஸ் மேன், எங்கள் அப்பாவோட காலத்தில் எல்லாருமே கொஞ்சம் ஜாபுக்கு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு அது அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், எப்போதுமே தாத்தாவோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும். தாத்தாவை சுற்றி எப்படி ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. அப்போது அந்த 70-80 காலகட்டத்தில் சூழ்நிலை கஷ்டம், நிறைய பேருக்கு சாப்பாடு இருக்காது. தாத்தா வந்து ஒரு வெரி குட் ஹியூமன் பீயிங், நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போதும் எங்கள் வீட்டில் ஆள் இருக்கும்.
ஸோ அது வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ தாத்தா ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்போ மேந்து என்னை வந்து வீட்டில் வச்சுன்னா முதலாளி ஸோ இப்போ நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. College அப்போ எப்படி முடிவு பண்ணீங்க? இப்போ நீங்கள் இன்ஸ்பிரேஷன் இல்லை அதெல்லாம் இல்லை, கரெக்டு தான். பட் நீங்கள் ஒரு பெரிய ஆம்பிஷன் இல்லை, இந்த தான் படிக்கணும் அதான் படிக்கணும்னு. பட் இதில் லேண்ட் ஆயிருப்பீங்களே, நீங்கள் என்ன காலேஜில்? இல்லை ஆக்சுவலாக நம்ம 12th என் லைஃப்பில் எனக்குலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் இது. நான் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் சாய்ஸஸ். எது நமக்கு வருதோ அது நல்லது தான் வரும். ஸோ எது நடக்குதோ அது நல்லது. ஆமாம், எது வந்தாலும் லைஃப்பில் வந்து நான் அதுதான். அது என் படிப்பாக இருக்கட்டும், என் மேரேஜாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நான் முதல்ல எது வருதோ நான் அதை ஏற்றுக்குது. நான் போய் ரொம்ப சாய்ஸஸ் அது இது பெஸ்ட்டாக இருக்குமா அது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கலாம் ரொம்ப நான் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம என்ன செஞ்சோமோ அதான் நம்ம தேடி வரும். எதுவும் நம்ம அப்படிதான் வரும். நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான். நம்ம என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோமோ அதை பேஸ் பண்ணி தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண நல்ல கோர்ஸ் கிடைக்கும். நல்லா படித்தோம்னா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். ஸோ நமக்கு எப்படி இருந்தோமோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ எது வந்தாலும் ஏற்றுக்கிடுவோம். அதுலேருந்து அதை பெஸ்ட்டாக வெளியே கொண்டு வருங்கிறது தான் நம்மளோட விஷயம். ஸோ அப்போ நீங்கள் காலேஜில் என்ன பண்ணீங்கிறது அது? நான் 10th முடித்த உடனே இப்போ வந்து 10th வந்து எனக்கு ஒரு 4 மார்க்ஸ் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ், எனக்கு மேக்ஸ் நல்லா வரும். அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கணுங்கிறது பண்ணலாம். அப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்த புதுசு, நான் சொல்கிறது 88 90 சொல்லுது. அப்போ ஸ்கூலில் கேட்கும்போது உன் மார்க் 4 மார்க்ஸ் கம்மியாக இருக்குது, நீ பேரண்ட்ஸை கூட்டு வா, நான் உனக்கு கொடுக்குறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெட் மாஸ்டர் சொன்னாங்க. நான் எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்க, நீ என்ன மார்க் எடுத்து அதுக்கு என்ன படிக்க முடியுமோ அதை படி, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண வரமாட்டேன்ட்டாங்க. ஸோ எனக்கு அப்போ காமர்ஸ் கொடுத்தாங்க. அது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம். ஸோ 11th 12th காமர்ஸ். நீங்கள் நினச்சிங்க நான் கம்ப்யூட்டர் பண்ணணும்னு, பட் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால காமர்ஸ் வருது. நீங்கள் வந்து எதுவுமே நோ கொஸ்டின்ஸ், நீங்கள் வந்து சரி ஓகே இதான் நமக்கு வந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அதில் பெஸ்ட்டாக கொடுத்தேன். அதனால் மார்க் ஸ்கோர் பண்ணேன். ஸோ அது மூலமாக எனக்கு சென்ட் சேவியர்ஸில் காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி பிஜி தான் பண்ணீங்களா இல்லை? இல்லை, நான் பிகாம் முடித்த உடனே நான் வந்து எனக்கு வந்து என்னோட சார்ட் அக்கௌண்ட்ஸி பண்ணணுங்கிறது ஒரு எய்மாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து சிஏ படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் எடுத்த ப்ரொஃபஸர் வந்து இது சார்ட் அக்கௌண்டன்ட். அப்போ நீ வாங்கிட்டு அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி அவரோட ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் நான் சார்ட் அக்கௌண்டன்சி நான் பண்ணேன். ஆனால் அதை ஒரு பாதியில் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் வந்து மொத்தம் 4 பேர், நான் மூத்த பையன். ஸோ அந்த டைமில் சுச்சுவேஷனில் நான் வந்து அதை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஃபேமிலி எனக்கு கம்பல் பண்ணலை. ஐ சி மோர் ஆஃப் மை பர்சனல் டெசிஷன். ஸோ அதை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ஒரு பெரிய டெசிஷனாக இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு சிஏ பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துலேயுமே ஒரு ப்ரிவிலேஜாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஒரு சிஏ நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாவே ஒரு யூ ஆர் சீன் ஆஸ் அ ஸ்பெஷல் பர்சன் இந்த சொசைட்டிங்கிற மாதிரி. டாக்டர் எப்படி அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த ஒரு ரெகுலர் லைஃப்ல இன்னைக்கு இருக்கும். ஏன்னா ஐம் கேப்பபிள் ஸ்டூடெண்ட். நான் முடிச்சிருக்கலாம், முடிக்கல. பட் ஒரு வருத்தம் இல்லைங்க. இப்போவுமே யூ ஃபீல் தட் நான் முடிச்சிருக்கணும். என்னோட கேப்பபிலிட்டியை பேஸ் பண்ணி எங்கள் அப்பா அம்மா பணம் ஸ்பெண்ட் பண்ண தாண்டி என்ன அவங்க நம்பினாங்க. அப்போ நமக்கு அதை முடிக்க முடியல. பட் ரெகுலர் இல்லை. ஏன்டே ஒரு 5-6 சார்ட் அக்கௌண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பில்கேட்ஸ் கேட்ட மாதிரி நீங்கள் ஏன் வந்து நிறையா படிக்கல அப்படின்னா, இல்லை நிறையா படித்தவங்க எல்லாருமே எங்க கூட தான் இருக்காங்க. ஸோ பிகாமோடு நம்மளோட படிப்பு முடிஞ்சுது. அப்போ இப்போ நீங்கள் அது முடிச்சுட்டு இப்போ நீங்கள் சொன்ன உங்கள் இன்ட்ரடக்ஷன் அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நான் ஆக்டிவேட்டட் கார்பன் நம்ம பண்ணுறோம் ப்ராடக்டா அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஆக்டிவேட்டட் கார்பனுக்கும் சிஏக்கும் என்ன? நான் ஆக்சுவலாக சார்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட ப்ரைமரி ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் ஒரு சார்ட் அக்கௌண்ட் தூத்துக்குடியில் நான் இருந்தேன். அவர் எனக்கு வந்து ஒரு கற்றுக் கொடுத்த குரு. மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட் பண்ணுவோம் நாங்கள். எந்த கம்பெனிக்கும் நாங்கள் வந்து போய் ஒரு நார்மல் ஆடிட் நான் போக மாட்டேன். இன்கம் டேக்ஸ்க்காக பண்ண மாட்டோம். இந்த கம்பெனி எதுக்காக டிசைன் பண்ணாங்க, அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எதனால் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எதனால் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலங்கிற அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறது தான் என்னோட ஃபஸ்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள். ஸோ அப்படி நான் இதை மாதிரி ஒரு தூத்துக்குடியில் ஒரு தொழிற்சாலை இருக்குது, விவிடிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு கார்பன் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த தொழிற்சாலையோட பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸுக்காக நான் போனேன். ஸோ அங்கே போய் நான் ஒர்க் பண்ண பார்க்கும்போது என்னோட அந்த பாஸ் என்னை இன்ஸ்பயர் ஆகி நீ ஜாப் வரியான்னு கேட்டார். அப்படி தான் நான் ஜாப் போனேன். ஸோ ஜாபுக்கு தான் நீங்கள் வந்து என்ட்ரானீங்க? எஸ். ஸோ எவ்வளோ வருஷம் ஜாப் நீங்கள்? அதான் நான் 95ல் நான் 93 to 96 சார்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ். தென் 1 இயர் நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார்ட் அக்கௌண்டன்ட். ஸோ 97ல் நான் டிசம்பர் 12, என்ன தெரியுமா உங்களுக்கு? டிசம்பர் 12 என்ன ஏதாவது சிக்னிஃபிகண்ட்? இது தலைவரோட பிறந்தநாள், ரஜினிகாந்தோட பிறந்தநாள். ஸோ அன்றைக்கி தான் நம்ம. ஸோ நீங்கள் ஒரு ரஜினி அப்போ ஃபேனு. ஓகே, எப்பவும் ஃபேன் தான்.
அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் முதல் முறையாக வேலைக்கு போவோம். பட் நீங்கள் வந்து வாழ்க்கையில் விலகினதையும் ரஜினி ஓட இதையும் நீங்கள் லிங்க் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த டேட் நான் வந்து நீங்கள் December 12th சரி நீங்கள் வேறு ஏதாவது உங்களோட லைஃப்பில் சொல்ல வரீங்களோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது December 12th ரஜினியோட பிறந்தநாள் எனக்கு இல்லை அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து நீங்கள் இதையும் லிங்க் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து வெளியில் வரீங்க, ஜாயின் பண்ணுறேன். வெளியில் வந்து கம்பெனிக்கு நான் அஃபிஷியலாக ஒரு கம்பெனியில் நான் ஜாபுக்குன்னு ஜாயின் பண்ணுறேன். ஸோ அப்போ அங்கிருந்து அதுக்கப்புறமா இந்த ஜக்கோபி கார்பன்ஸ் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவேட்டட் கார்பன்ஸில் எப்படி அந்த ஷிஃப்ட் எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக முதல்ல நான் வந்து நான் ஜாயின் பண்ணது வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ என்னோட சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 500 rupees. நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் 500 rupees தான் என்னோட சேலரி. ஃபஸ்ட்டு மந்த் சேலரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 year நான் வந்து ஜாபுக்கு முன்ன கூட்டி சொல்கிறேன். ஸோ அப்போ 450 rupees வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கே சரியாயிரும். ஏற்கனவே என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி, நான் வேலைக்கு போகணும் தூத்துக்குடி. ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 50-55 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணணும். ஆனால் நான் எப்படி நம்புவேன்னா, நம்ம என்னவோ ஆக நினைக்கிறோமோ அதை இடத்த நோக்கி போகணும். ஸோ அதனால் நான் தூத்துக்குடி நோக்கி நான் போனேன். நான் திருநெல்வேலியிலே இருந்தேன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருப்பேன். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு அதை மாதிரி ஒரு சர்க்கிளில் வளர்ந்துருப்பேன். அதனால் தூத்துக்குடி நோக்கி நான் போகும்போது இது டெய்லி மார்னிங் நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா வீட்டில் சாப்பிட்டுட்டு சைக்கிள் 6 மணிக்கு எடுத்தேன்னா சைக்கிளில் போய் நீங்கள் சைக்கிள் பஸ் ஸ்டாண்டில் போட்டு காலைல 7 மணிக்கு பஸ் ஏறிட்டீங்கன்னா 8:30க்கு நீங்கள் தூத்துக்குடியில் இறங்கலாம். எனக்கு ஆஃபீஸ் வந்து 9 o'clock. அப்புறம் நடந்தேன்னா ஒரு 5 நிமிஷம் 2 கிலோமீட்டர் நடந்தோம்னா ஆஃபீஸ் போயிட்டு 1 week மண்டே டு சாட்டர்டே. ஸோ ஒரு நாளைக்கு 2 ரூபா மிச்சமாகும். அப்போ ஸோ வீக்லி 12 ரூபா கிடைக்கும். வீக்லி 12 ரூபா கிடைக்கும், மிச்சம் இருக்கும். அது சனிக்கிழமை நீங்கள் ஒரு டீ, ஒரு வடை, ஒரு கேக் சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக அந்த டேஸ்ட் இன்ன வரைக்கும் எங்கேயும் கிடைக்க மாட்டேன். அந்த மகிழ்ச்சி எங்கேயும் கிடைக்க மாட்டேன். இது இந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மலை ஏறிட்டு அந்த மலையில் போய் ஈவன் ஒரு சின்ன ஒரு ரச சாதமோ இல்லை தயிர் சாதமோ கொடுத்தாங்கன்னா அது வந்து தண்ணி கிடைச்சா கூட போதும். அதோட டேஸ்ட் வந்து கீழே என்னதான் ஒரு 5 star ஹோட்டலில் கொடுத்து சாப்பிட்டாலும் கிடைக்காது. ஸோ அப்படி வேலைக்கு ஆரம்பிச்சு ஒரு 97லேருந்து 2004 வரைக்கும் நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸோ அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்டு ஐ எம் எலிவேட்டட் டு அ கமர்ஷியல் மேனேஜர். அந்த ஓவரால் பிஸ்னஸை நான் பார்க்குற சூழ்நிலைக்கு நான் போனேன். ஸோ 2004 நான் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஆண்டர்ப்ரனராக மாற ஆரம்பித்தேன். ஸோ இப்போ ஆண்டர்ப்ரனர் ஆனதுக்கப்புறம் இப்போ உங்கள் ஜேர்னி ஸ்டார்டிங் ஃப்ரம் பாளையங்கோட்டையிலேருந்து இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் வந்து ஹவு பிக் இஸ் யுவர் என்டர்பிரைஸ்? இல்லை, இப்போ வந்து நான் 2 விதமாக என்னோட கரியர் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிடிச்சிருக்கலாம். ஒன்று என்னோட ஓன் கம்பெனிஸை, அதை நான் 2004-2008 நான் ஆக்டிவாக நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக நான் பண்ணி நான் கார்பன் நான் லோக்கலில் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணி நான் வந்து சைனா, இந்தோனேஷியாவில் கார்பன் எக்ஸ்போர்ட் வாங்கி தென் எக்ஸ்போர்ட், தென் கிரானைட் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஸோ அது அந்த ஒரு 4 years. தென் ஐ ஆல்சோ பில்ட் ஃபேக்ட்ரிஸ். ஏன்னா அந்த ஃபுல் பிஸ்னஸை தெரிஞ்சதுனால நான் ஒரு கன்சல்டன்சி ஃப்ரீலான்சர் மாதிரி ஐ பில்ட் ஃபேக்ட்ரிஸ், தென் ஐ ரன் த பிஸ்னஸ் ஃபார் தம். ஸோ அப்படி நான் ஒரு 4 கம்பெனிஸ் நான் அந்த பேரில் செட் பண்ணி கொடுத்தேன் ஒரு 2004-2008. தென் ஜக்கோபிங்கிறது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை கஸ்டமர்ஸ். ஸோ அவங்க வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போது ஐ ஜாயின்ட் வித் தம். ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி பண்ணிட்டு மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங் அவங்ககிட்ட, நான் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டிங். ஸோ அப்படி 2008 வந்து கோயம்புத்தூரில் ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணோம். தென் 2009 ஸ்டார்ட் பண்ணோம். 2010 திருநெல்வேலியில் ஸ்டார்ட் பண்ணி 11 கமர்ஷியல் ப்ரொடக்ட்ஸ் வர ஆரம்பித்தோம். ஸோ டோட்டலி இப்போ என்கிட்ட ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 800 to 900 crores டர்ன் ஓவர் பண்ணுறீங்க. ஓ, தட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். ஸோ இது ஒரு சைடாக இருந்தாலும் ஐ திங்க் நீங்கள் வந்து யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் சைட். நீங்கள் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்களையும் வந்து ஒரு சொசைட்டி இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ஆன எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னை பொறுத்தவரை வந்து பிஸ்னஸ்ங்கிறது மணி மேக்கிங் மட்டும் இல்லை. ஒரு மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா வந்து சொசைட்டியோட சப்போர்ட்டும் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் நம்ம வின் பண்ணணும். அண்ட் நம்ம திருப்பி கொடுக்கணும், நமக்கு கிடைச்ச விஷயங்களை திருப்பி கொடுக்கணும். ஸோ சொசைட்டிக்கு நம்ம அது ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். ஸோ என்னோட ஜக்கோபியோட இயர்லியர் பார்ட்னரோட சேர்ந்துட்டு ஸ்டார்ட் சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் திருநெல்வேலியில் வந்து ஒரு 40 கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 10,000 ஸ்கூல் சில்ட்ரன்ஸை 7 years 10,000 ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் டச் 7 கோவிட்க்கு அப்புறம் ஆரம்பித்தோம்.
ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் வந்து நிறைய பசங்க படிக்காமல் போக ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணி, டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி சேர்ந்து ஒர்க் பண்ணி, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி ஸ்கூல் கொண்டு வர்றது. ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லி பேட் எல்லாம் கொடுத்து, லைஃப் ஸ்கில் கற்றுக் கொடுத்து, மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக் கொடுத்து, லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்து. ஸோ இது வந்து அந்த ஒரு வருஷம் மட்டுமா? 7 இயர்ஸ் ப்ரோக்ராம். 7 இயர்ஸ் ப்ரோக்ராம். 7 இயர்ஸ் ப்ரோக்ராம். என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் இந்த ஜக்கோபியோட இயர்லியர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆண்டர்ஸ் கெனியோட சேர்ந்து அவர் 17 crores நாங்கள் சிஎஸ்ஆர் பண்ணிவிட்டு. ஸோ 2020 ஆரம்பித்தோம். 21 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 27 அது ஸ்டாப் ஆகும். ஸோ நாங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வெளியே ஒரு ஜாபோட வெளியே கொடுக்கணுங்கிறது ஐடியா. ஸோ நீங்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ஒரு பர்டிகுலர் செட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாமே கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே போகும்போது இது வந்து ஸ்கூல்லையும் நம்ம பண்ணுவோம், கம்யூனிட்டிலையும் பண்ணுவோம். ஏன்னா ஸ்கூலுங்கிறது வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க, கம்யூனிட்டிலேயே பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, கம்யூனிட்டிக்குள்ளே போய் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டி. ஸோ இது இல்லாமல் ஐ திங்க் யூஆர் ஆல்சோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இல்லையா? ஸோ ஐ திங்க் யூ ஹவ் காட் ஆல் தீஸ் 3 combined. ஸோ அதான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஐ திங்க் இட் ஹஸ் பீன் வெரி வண்டர்ஃபுல். இந்த ஜேர்னியை வந்து வி ஹவ் நோன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக தெரிலனா கூட அட்லீஸ்ட் வி ஹவ் நோன் கிளிம்சஸ். அங்கங்கே வந்து உங்கள் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சுன்னு. இட் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. ஸோ ஐ திங்க் நவ் வி கேன் கோ டு தி நெக்ஸ்ட் செஷன். வி ஆர் இன் த செகண்ட் செஷன் நவ். ஸோ செகண்ட் செஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் டே இன் த லைஃப். ஸோ டே இன் த லைஃபுங்கும்போது நீங்கள் காலையில் ஆரம்பித்ததுலேருந்து நைட் வரைக்கும் எப்படி இருக்கும், ஸோ உங்கள் நாட் எப்படி இருக்கும். ஸோ தட் எதுக்குன்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க ரிலேட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களை மாதிரி ஆனால் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கா, என்ன எப்படியெல்லாம் போயிட்டுருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ உங்கள் நாள் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் சார். கார்த்திக், எனக்கு வந்து நான் ஒரு ஏர்லி பேர்ட். நான் வந்து சீக்கிரம் தூங்கிடுவேன். 9:30க்கு நான் தூங்கக்கூடிய ஆள். நான் காலையில் வந்து ஒரு 4:45 எழுந்திரிச்சிடுவேன். பிரம்ம முகூர்த்தத்துக்கு பக்கத்தில் சொல்கிறேன். 5 மணிக்கெலாம் எனக்கு முழிப்பு வந்துடும். இதுக்கு ஒரு காரணமும் உண்டு. அந்த அப்போ சின்ன வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து இந்த பண்ணை உண்டு. மாடு வச்சுருப்போம் நாங்கள் நிறைய. எங்கள் வீட்டில் ஒரு 30-40 மாடாக இருக்கும். இப்போ 3-4 மணிக்கெலாம் எடுத்து கொண்டு போய் சொசைட்டியில் போய் பால் கறக்கணும். எங்கள் பாட்டி கூப்பிட்டு போவாங்க. மாடை கொண்டு போய் மாடை பால் கறந்துட்டு திருப்பி மாடை கூட்டு வரணும். வந்து சின்ன வயசு பழக்கம். அதாவது சின்ன வயசு எங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நான் எந்திரிக்கிற பழக்கம் எனக்கு எப்போதும் உண்டு. எனக்கு எப்போ பால்கோவா கொடுப்பாங்க. அப்போ அந்த பால்கோவாக்காக நம்ம போகிறது. ஸோ எனக்கு இப்போவுமே நான் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான் 5 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சிருவேன். 5 மணிக்கு நான் எந்திரிச்சு நான் ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ப்ரேயர். நான் ஒரு ஃபஸ்ட் பைபிள் ரீட் பண்ணிவிட்டு நான் 6 மணிக்கு நான் கிரவுண்டுக்கு போயிடுவேன். என்னோடய நாள் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 1.5 மணி நேரம் வந்து நான் மோஸ்ட்லி நானாகவே இருப்பேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 6 to 6:30 வரைக்கும் நான் ஒரு வாக் பண்ணுவேன், இல்லை நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ 3:30 minutes வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன். ஓகே. இட்ஸ் ப்ரேயர் ஃபார் மீ, என்னோட எம்ப்ளாயீஸு, என்னோட கம்யூனிட்டி, என்னோட ஃபேமிலி, என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ். நான் யாருக்கெல்லாம் ப்ரேயர் பண்ண நினைக்கிறேன்னா எல்லாத்துக்குமே அந்த என்னோட டைம் நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 30 minutes நான் ரன் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். 30 minutes நான் ரன் பண்ணும்போது நான் எதுவுமே எனக்கு வந்து ரன்னிங்கில் மட்டும் ஃபோக்கஸாக இருக்கும். நான் சொல்லியிருப்பேன், நான் முதல்ல வந்து நான் ஃபுட்பால், ஹாக்கி விளையாண்டுட்டு இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக நான் வந்து ரன்னிங் தான் என்னோடய பெரிய ஹாபி. மார்னிங் ரன்னிங், வாக்கிங், தென் சம்டைம்ஸ் பேட்மிண்டன் விளையாடுவேன். ஸோ அப்புறம் 30 minutes நான் ரன் பண்ணுவேன். அதாவது 7 ஆயிரும். அப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நான் ட்ராவல் பண்ணுறதுனால நான் எங்கே போனாலும் ரன் பண்ணுவேன். ஸோ அங்கே எங்கே காஃபி கிடைக்கும், ஒரு வாட்டர் பாட்டில் ஆஃப் லிட்டர் வாட்டர் குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் 30 minutes கம் பேக் டு மை ஹவுஸ். ஸோ இல்லைனா நான் எங்கள் ரூம் தங்கியிருப்பேன். அந்த 30 minutesல தான் ஐ திங்க் அபவுட் மை டே. இன்றைக்கி நான் பிஸ்னஸை என்ன பண்ணணும், என்னோடய லாங் டேர்ம் ஃப்யூச்சருக்கு நான் என்ன பிளான் பண்ணணும், என்னோடய ஃபேமிலிக்கு நான் என்ன பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னவாக இருக்குங்கிறது அந்த 30 minutesங்கிறது ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி. டெய்லி ப்ரிப்பரேஷன் 6 to 7:30. ஸோ நான் 7:30, 7:40 அது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? மோஸ்ட்லி மிஸ் பண்ண மாட்டேன். நான் ட்ராவல் பண்ணால் மட்டும் தான் எனக்கு எங்கேயாவது நான் ட்ராவல் பண்ணேன் எனக்கு மார்னிங் எனக்கு கிடைக்கலாம் மட்டும் தான் நான் மிஸ் பண்ணுவேன். பட் மிஸ் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அது நான் அந்த நாள் நீங்கள் நடுவில் பக்கத்துக்கு அந்த நாளை காணுங்க மாதிரி தான் எனக்கு ஆயிடும். நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணுங்கிற மாதிரி அந்த நாள் எனக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா ஐ ஃபீல் வெரி பேட் இன் மை ஆஃபீஸ். ஸோ என்னோட அந்த இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்லி மார்னிங் அந்த 9 நீங்கள் வந்து உங்களோட ப்ரெஷர் லெவலை அப் டவுன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் போய் காமாக இருப்பீங்க. உங்கள் டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது போக என்னோட எஃபிஷியன்ட் ஹவர்ஸுங்கிறது மார்னிங் ஹவர்ஸ். என்னோட எஃபிஷியன்ட் ஹவர்ஸ் நான் லேர்ன் பண்ணுறது என்னோட மார்னிங் ஹவர்ஸ். அதனால் நான் மார்னிங் ஒரு 6 to 12க்குள்ளே என்னோட இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கெல்லாம் நான் ஃபைனலைஸ் பண்ண பார்ப்பேன்.
ஸோ அதுக்கு இந்த 1.5 மணி நேரங்கிறது எனக்கு வந்து மிக முக்கியமான விஷயம். ஸோ நான் அதை முடிச்சுட்டு வந்தேன்னா 8:30க்கு நான் ஆஃபீஸ் போயிடுவேன். நான் ஐ ஆல்வேஸ் கோ டு ஆஃபீஸ் பை 8:30ங்கிறது நான் ஆஃபீஸில் இருப்பேன். அது மோஸ்ட்லி நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி நான் ஆஃபீஸில் இருப்பேன். இன்கேஸ் நான் வீட்டில் இருந்தாலும் கூட நான் அந்த ரொட்டீனை நான் வந்து மாற்ற மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு மார்னிங் ரொட்டீன். இல்லை, என்றைக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்க்கு வந்து அந்த ஹேபிட் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன ஹேபிட்டோ அதை நம்ம கரெக்டாக அந்த குட் ஹேபிட்ஸை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம அடையக்கூடிய இடத்த அடைஞ்சிடலாம். மேபி டைம் ஆகலாம், அவ்வளோதான். ஆனால் ஹேபிட்ஸ் ஒழுங்காக இல்லை, எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணலைன்னா நம்மளால் அடையவே முடியாது. அதுக்கு பழைய கதை தான், முயல் ஆமை கதை தான். முயல் ஃபாஸ்ட்டு, ஆனால் சேர முடியல. ஆமை பொறுமையாக அது முடிஞ்ச ஸ்பீடில் ஓடி சேர்ந்துட்டுது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு குட் ஹேபிட்ஸை வந்து நீ கிரியேட் பண்ணிக்கணும். இல்லை, பட் எப்படி அதை கிரியேட் பண்ணுறது? அது நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் தான். நமக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறது தான். சொன்ன மாதிரி உங்களுக்கு எது பெஸ்ட் எஃபிஷியன்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஒருத்தவங்களுக்கு மாறும். சிலர் வந்து நைட்டு நிறைய நேரம் சிலவங்களுக்கு படிப்பாங்க. ஆஃப்டர்நூன் சிலவங்களுக்கு ஆஃப்டர்நூன் நல்லா இருக்கும், சிலவங்களுக்கு ஈவினிங் போல் நல்லா இருக்கும். ஸோ டிஃபர். ஸோ அந்த எஃபிஷியன்ட் பர்சன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது ஓகே. ஸோ இது வந்து 8:30 ஆஃபீஸ் போயிட்டேன்னா தென் ½ அன் ஹவர் ப்ரிப்பேர் ஃபார் மை செல்ஃப் இந்த டே. நான் மார்னிங் என்ன யூஸ் வந்தது, ப்ரீவியஸ் டே என்னெல்லாம் பெண்டிங் அந்த ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிடுவேன். நான் அதுக்கப்புறம் என்னோட ரன்னிங் என்னோட ஃபேக்ட்ரி வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ நான் 2008 ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன். இது வரைக்கும் எங்கள் ஃபேக்ட்ரி நிப்பாட்டினதே கிடையாது. 365 days by 24/7 ரன் பண்ணுவோம். அப்போ கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிட்டு தான் இருக்கு 18 வருஷம். 24/7 ரன் ஆகிட்டு தான் இருக்கு. சரி, நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரி வந்து இப்போ கண்டினியூஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரினால ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால அந்த ஒரு ½ அன் ஹவர் நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வந்து என்னோட மேனேஜ்மெண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பை வாக்கிங் அரௌண்ட். என்னோட மேனேஜ்மெண்ட் ஸ்டைலுங்கிறது நான் யாரையுமே மேனேஜர்ஸ் எல்லாம் வாங்க உட்காருங்க ப்ரெசன்டேஷன் கொடுங்க அதெல்லாம் வந்து ஐ ஃபீல் அது போஸ்ட்மார்ட்டம் ஒர்க்கு நான் நினைக்கக்கூடியது. அது வந்து மந்த் எண்டில் பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறது. ஸோ என்னோட ஸ்டைலுங்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் பை வாக்கிங் அரௌண்ட். நீங்கள் போய் உட்காந்துருவீங்க? நான் போயிடுவேன் எல்லா இடத்துக்கும். நான் மார்னிங் 9 o'clock நான் கிளம்பணும்னா ஹெல்மெட் என்னோட சேஃப் பார்த்துட்டு சேஃப்டி செக்யூரிட்டிலேருந்து ஆரம்பித்தேன்னா சேல்ஸ் வரைக்கும் 3 hours நான் கவர் பண்ணுவேன். ஸோ 9 to 12 வந்து நான் ஷாப் ஃப்ளோரில் தான் போயிட்டுருப்பேன். ஸோ ஐ ஸ்பீக் டு ஆல் தி பீப்புள். எனக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தா எல்லாம் கண்ணால் பார்ப்பேன். நான் இன்ட்ராக்ஷன் பண்ணுவேன். என்னோட எம்ப்ளாயீஸோட ஃபீட்பேக் என்ன, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அந்த விஷயம் கிடைக்கும். மேனேஜர்ஸோட ஃபீட்பேக் கிடைக்கும். எனக்காக மேனேஜர்ஸ் வந்து என்னோட கேபின் மேலே உட்காந்துட்டு இருக்க வேண்டாம், அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் எனி பிஸ்னஸ் மேனுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் டெசிஷன் எடுக்கிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் விசிபிள் நேராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் உடனே டெசிஷன் எடுத்துடலாம். எஸ் நோ ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஸோ குட் டெசிஷன் எடுத்துருவோம். தென் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறோம். நமக்கும் இவங்களுக்கு ஒரு 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 கேப் இருக்காது. டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஷாப் ஃப்ளோருக்கும் ஒரு பெரிய கேப் இருக்காது. ஸோ இதை நான் பார்ப்பேன். ஸோ நான் முக்கியமாக நான் எப்படி நான் கம்பெனி நடத்துவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டியூசிவ் என்வாயர்மெண்ட் கொண்டு வருவேன் கம்பெனிக்குள்ளே. வேர் எவ்ரிபடி ஷுட் ஃபீல் ஈக்குவல். பாஸ் அண்ட் செக்யூரிட்டி டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வரைக்கும் எல்லோரும் ரிமைன்ஸ் சேம். அவங்க படித்த படிப்புக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவங்க திறமைக்கும் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் கான்ட்ரிபியூஷன் டு த கம்பெனிங்கிறது வந்து எல்லாருமே 100% கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண விரும்பலை. அவங்க படித்த படிப்புக்கு வேலை சம்பளம் கூட கிடைக்கலாம், ஆனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரிமைன்ஸ் சேம். ஸோ அதனால அந்த மாதிரி என்வைரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ண விரும்புவேன். ஸோ என்வைரன்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் நான் வந்து கிளாஸ் எடுத்து பண்ண முடியாது. ஸோ லீட் பை எக்ஸாம்பிள்னால நான் உள்ளே போவேன். ஐ டாக் டு எவ்ரி ஒன். ஈவன் என்னோட எம்ப்ளாயீஸோட ரெஸ்ட் ரூமை பார்த்து தான் ரெஸ்ட் ரூம் கூட நான் போய் பார்ப்பேன், செக் பண்ணுவேன் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. கேன்டீனில் தான் சாப்பிடுவேன். என்னோட கேன்டீன் எல்லாத்துக்கும் என்ன எம்ப்ளாயீஸ் போட்டிருக்கோ அதுதான் சாப்பிடுவேன். ஸோ நான் இது மாதிரி 9 to 12 நான் ஒர்க்கை முடிச்சுட்டு என்னோட கேபினுக்கு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட டே அதுக்கப்புறம் நான் வந்து ஐ ஒர்க் ஃபார் என்னோட ஒர்க்கு அதெல்லாம் பேசுகிறது, மெயில் அனுப்புறது, அந்த மாதிரி பண்ணுவேன். தென் ஈவினிங் அதே மாதிரி அகெயின் செகண்ட் ஷிஃப்ட் எம்ப்ளாயிஸை நான் பார்க்க போவேன். 3 to 4 அது கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஸோ 3 to 4 என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு மோஸ்ட்லி நான் வந்து ஒரு 5 o'clockலாம் கிளம்பிடுவேன். எனக்கு 5க்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட்லி ஐ கோ டு தி கிரவுண்ட்ஸ். நீங்கள் தான் காலையில் விளையாண்டுட்டீங்க. காலையில் ஓடுறது, இன்ட்ராக்ஷன் வித் யங் சில்ட்ரன். சில தேர்ட் பார்ட்டிஸ் சிலவங்க டெவலப் பண்ணி விடுவேன். அவங்களுக்கு ஒரு அகாடமி செட் பண்ணி கொடுப்பேன்.
அவங்க அதை சில்ட்ரன்ஸை வர வச்சு விளையாட இது வந்து வச்சு- ஈவினிங் நீங்கள் இது சொல்றது. ஈவினிங் எனக்கு. ஓகே. ஸோ ஈவினிங் ஒரு 5 to 6ங்கிறது வந்து எனக்கு 6:30 வரைக்கும் எனக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் மோஸ்ட்லி வீக்லி 3 to 4 days எனக்கு இருக்கும். இது வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஓகே. சில்ட்ரனை பார்க்கும்போது யூ ஆல்சோ ஃபீல் வெரி யங், யூ ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் தம். அப்புறம் அது ஒரு சொசைட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தென் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன்னா அப்புறம் ஃபேமிலி டைம். ஃபேமிலி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ 6 to 8:39 வரைக்கும் ஃபேமிலி டைம். ஸோ நீங்கள் அதுவும் பேலன்ஸ் பண்ணிடுவீங்க இல்லையா? லைஃப்ங்கிறது வந்து எல்லாம் கமெண்ட் பண்ணணும்ல, மணி மட்டும் முடியல. லைஃப் சைக்கிள் தானே. அந்த ஒரு சைக்கிள் வீல எல்லாத்துக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும் தான் உண்டு. அது பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் கரியராக இருக்கலாம், இல்லை மணியாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் ஹெல்த்தாக இருக்கலாம், உங்களோட ஃப்யூச்சராக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும் தான் அந்த சைக்கிள் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண மணி மட்டும் தான் முக்கியம் கொடுத்தீங்கன்னா, ஃபேமிலி நீ கொடுக்கலன்னா there will be a disturbance in the family end. அது உங்களுக்கு பிஸ்னஸை டிஸ்டர்ப் பண்ணும், ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஒரு ஆகும். இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அதை பண்ண விடக்கூடாது. ஸோ அதுக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் என்னோட ஒரு ஹோல் டேவாக எனக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பர்சனாக, ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் இருக்கீங்க, ஒரு ஃபிலந்த்ரோபிஸ்டாகவும் இருக்கீங்க, அண்ட் யூஆர் ஆல்சோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னா, இந்த 3 ஃபேஸஸ்லேயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? என்னை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாக நான் ஜாப் ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஃபவுண்டராக அந்த கம்பெனி இந்தியாவில் நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன். என்னை பொறுத்தவரை வந்து டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், டேலண்ட்டை ட்ரெயின் பண்ணணும், டேலண்ட்டுக்கு தேவையான எக்ஸ்போஷர் அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்கள ஒர்க் பண்ண வைக்கணும், அவங்க கூட ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ணணும், அவங்கள குரூம் பண்ணணும். ஸோ அது என்னோட பெரிய. பட் உங்களுக்கு இந்த 3 ஃபேஸில் எந்த ஃபேஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு 3 ஃபேஸில் ரொம்ப பிடிச்சது வந்து ஆல்மோஸ்ட் என்ன டேலண்ட் டெவலப் பண்ணுறதுங்கிறது எனக்கு இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஃபிலந்த்ரோபிஸ்ட்னு சொல்லலாமா? அது வந்து சோசியல் கமிட்மெண்ட். ஏன்னா ஒரு கம்பெனி நடத்தும் போது நீங்கள் சிஎஸ்ஆர் ஒன்று பண்ணணும். எனக்குமே அது பர்சனலி அது வெரி க்ளோஸ். சின்ன வயசுலேருந்தே அது எனக்கு அது பழக்கம். ஸோ அது நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் வந்து இல்லை, அப்போ இந்த டேலண்ட்டுக்கு இதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணுறதுங்கிறது எதில் வரும்? எந்த பார்ட்டில் உங்களோட இதில் வரும்? ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வரும். ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வரும். ஏன்னா எனக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் பிளானிங் நான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஜென்ரேஷன்ட்ட வந்து பிஸ்னஸை கொடுத்துட்டு போகணும். இது ஒரு வின்-வின். ஆமாம். நீங்கள் ஒருத்தவங்களை கண்டுபிடிக்கிறீங்க, அவங்களும் வளருவாங்க, அவங்க வளர்ந்தாங்கன்னா நீங்களும் யூ வில் ஆல்சோ க்ரோ இல்லையா? ஆமாம், அதுதான் முக்கியம். சக்ஸஸ்ஃபுல்லாக காரணமே என்னோட எம்ப்ளாயீஸ் தான், என் கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் தான். அவங்க ஒர்க் பண்ணுறதுனால தான் நம்ம போகிறோம். ஸோ இது எனக்கு ஒரு டே டு டே ஒரு ஆக்டிவிட்டீஸாக எனக்கு இருக்கும் ட்ரெயின் பண்ணுறது. இப்போ நான் அது போக நான் வந்து மென்டார்ஷிப் பண்ணுறேன். சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஐ கைட் தம். ஸோ ட்வைஸ் இன் இயர் மீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம். தென் சொசைட்டிக்கு வந்து நம்ம லாங் டேர்ம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரீசென்ட்லி ஐ ஃபார்ம்ட் அ ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் ஒன்று எனக்காக நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட வர இன்கத்தை பேஸ் பண்ணிவிட்டு லாங் டேர்மாக நான் வந்து ஐ வாண்ட் டு டெவலப் அ கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் வந்து சஸ்டைனபிள் கம்யூனிட்டியாக இருக்கணும். அங்கே பவர் நம்மளே பண்ணிக்கணும். அங்கே வெஜிடேஷன் நம்ம ஆரோவில் மாதிரி ஏதோ சொல்கிறீங்க கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் ஐ வாண்ட் டு டெவலப் பீப்புள் இன் ஆந்திரபிரினர்ஷிப். ஆந்திரபிரினர்ஸ் டெவலப் ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுறோம். தென் ஸ்போர்ட்ஸ் மூலமாக பசங்களை எப்படி நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மோட்டிவேஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் மணி மட்டும் மோட்டிவேஷனாக இருக்காது. மணி அல்டிமேட் நம்ம ட்ரீமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொண்டு போகிற தூரங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தங்களும் மோட்டிவேட் பண்ணும். ஸோ அது மூலமாக நம்ம வந்து ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கணுங்கிறது. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணதுனால டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து யூ வில் ஹேவ் சம் ஸ்டோரி விச் இஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து யூ வுட் ஹவ் ஃபெல்ட் தட் எஸ், இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணணும், இப்போ வரைக்கும் நான் அதை பண்ணல, பட் இது இந்த மாதிரி நான் மாறணும், என்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஏதாவது நம்மக்கிட்ட? 2 விதமான ஸ்டோரி சொல்லலாம். ஒன்று வந்து நான் எப்படி ஆந்திரபிரினராக நான் மாறினேன், என்ன வந்து ஒரு ஆந்திரபிரினர் தூண்டுச்சு. என்னை சைல்டுஹுட் ட்ரீம் வந்து நான் முதல்ல ஆகணும் தான் நான் இருந்துச்சு. ஆனால் எடுத்தோன்னு நான் முதல்ல ஆக முடியாது. எனக்கு நான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆந்திரபிரினர். தாத்தா பண்ணாங்க, நான் அப்பா பண்ணலை. ஸோ எனக்கு அந்த எந்த பிஸ்னஸுமே கிடையாது, எதில் நம்ம தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆந்திரபிரினர். ஸோ அதுக்கு நான் லேர்ன் பண்ணணும், ஏதாவது பிஸ்னஸ் லேர்ன் பண்ணணும். அதுதான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சும் போது ஒரு 7 வருஷம் கழிச்சு நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த கம்பெனி வந்து டீம் எஃபர்ட் தான். ஆனால் 0லேருந்து நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை டேர்ன் ஓவர் பண்ணோம். அந்த 7 இயர்ஸில் அதை சேர்ந்து பண்ணணும். ஸோ அப்போ மனசுக்கு நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நம்மளால தான் அந்த கம்பெனி வளர்ந்துச்சுங்கிற ஒரு தப்பான அதாவது கான்ஃபிடன்ஸ். அது உண்மையில கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம்,
ஆனால் 100% என்னோட கான்ட்ரிபியூஷனில் மட்டும்தான் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக். அப்போ ரிசைன் பண்ணும்போது எனக்கு மனசு என்ன இருந்துச்சுன்னா, தாமஸ் வந்து பெரிய சாதனை பண்ணிட்டான், வெளியே போனால் நிறைய டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரிசைன் பண்ணும்போது என்னோட ரொம்ப அதிகமாக யோசித்தேன். நம்ம வந்து வெளியே வந்தால் நமக்கு பெரிய டிமாண்ட் வச்சுருக்கணும். பட் ரியாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்ட்ரே டாக் தெரு நாயை கூட என்ன திரும்பி பார்க்கல. அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம், ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், எதனால நம்மளை யாருமே கன்சிடர் பண்ணலங்கும் போது நமக்கான ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணலை, நமக்கான ஒரு டேகை நான் வந்து கிரியேட் பண்ணலை. ஏதோ ஒரு கம்பெனியில் தாமஸ் வேலை பார்த்தாங்கிற மாதிரி தான் நான் சோஃபார் இருந்துச்சு. ஸோ எனக்குன்னு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணாதனால நம்ம 10ஓட 11. ஸோ அதை மாற்றணும். இப்போ தாமஸ் டாட்டாவில் தாமஸ் வேலை பார்த்தாங்கிறத தாண்டி தாமஸ் டாட்டாவில் இருக்கிறாரு, தாமஸ் இன்னைக்கு இன்னொரு கம்பெனி இருக்காரு, அந்த ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் யாரு முன்னாடி வராங்க, எனக்குன்னு கம்பெனி வருதா தாமஸ் வருதா, எனக்கு ஒரு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து நான் ஒரு இது பண்ணி ஆந்திரபிரதேஷ் பண்ணி நீ வந்து உனக்குன்னு ஒரு டேகை கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி என்னோட சைல்டுஹுட் ட்ரீமு அதான் என்னோட ஆம்பிஷனாக இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னை புஷ் பண்ணிச்சு. அந்த இடத்த தான் என்னை வந்து அது என்னை புஷ் பண்ணி அதை கொண்டு போச்சு. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஃபஸ்ட்டான. அதனால் 2004 ரிசைன் பண்ணதுக்கப்புறம் ஐ வாஸ் ஜாப்லெஸ் ஃபார் 8 months. 8 months எனக்கு ஜாப் கிடையாது. ஐ வாஸ் திங்கிங் நான் ஜாபுக்கு போகிறதா இல்லை நான் வந்து ஆண்டர்பிரனராக ஆறாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டைலில் இருக்கிறேன். அந்த ஸ்டைலில் இருக்கிறேன். அப்படிங்கும்போது ஸோ ஓகே நம்ம ஆண்டர்பிரனராக ஆயிடலாம், போயிடலாம், நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி. ஸோ அந்த ஒரு செல்ஃப் ரிலேஷன் தான் வந்து லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இது வரைக்கும் நான் எந்த கம்பெனியும் நான் வேலை கட்டதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே எனக்கு கூட தான் செய்வாங்க. ஸோ அந்த டேக் நமக்கு எங்கேனாலும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இம்பேக்டை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வி ஆர் நம்பர் 1 இன் த வேர்ல்டு. இந்தியாலையும் வி ஆர் நம்பர் 1 இன் த வேர்ல்டு. ஸோ இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 எம்ப்ளாய்மெண்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் என்னோட 30 years ஜேர்னியில். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த ஆந்திரபிரதேஷ் வர்றதுக்கு வந்து அந்த ஒரு பெரிய இன்சிடெண்ட் வந்து எனக்கு ஒரு மேஜராக ஹெல்ப் பண்ணிச்சு. பட் அந்த இன்சிடெண்ட்டில் வந்து எதனால் வந்து நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகலை, பட் ஆனால் ஆண்டர்பிரனர்ஷிப் எடுத்தீங்க அந்த 8 மாதம் ஸ்டேட்டில்? நான் என்ன நினச்சேன்னா வந்து நான் கடைசி ரிசைன் பண்ணும்போது இட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் எனக்கும் என் பாஸுக்கும். அப்போ நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, இனிமேல் நம்ம எம்ப்ளாயியாக இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம வந்து ஆந்திரபிரனர் தான் இருக்கணும். ஸோ அந்த டேட்டில் முடிவு பண்ணேன். ஸோ நமக்கு வந்து செல்ஃப் எஸ்டீமும் இருக்குது. ஸோ மேபி இப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, கரெக்ட், நம்ம ஒன்று வச்சு இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாமல் வி ஷுட் ப்ரூவ் அவர் செல்ஃப்ஸுங்கிற மாதிரி. அதுதான். ஸோ அதுதான் இப்போ இன்றைக்கி நான் பண்ணுற பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பழைய வேலை பார்த்த கம்பெனியோட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 மடங்கு 1000 மடங்கு நான் வந்து டர்ன் ஓவர் பண்ணுறேன். ஸோ இது என்னோட ஓன் டெசிஷன், இது என்னோட ஓன் திங்கிங், சப்போர்ட் ஃப்ரம் ஆல் த பீப்புள். பட் அந்த ஒரு எம்ப்ளாயே இருக்க வேண்டாம், நம்ம இன்னும் வந்து ஒரு எம்ப்ளாயராக போகும், ஆந்திரபிரனராக ஆகும் சொல்கிறது அந்த இன்சிடென்ட் நம்மளை வந்து ஃபைன் டியூன் பண்ணிச்சு. அது நிறையா இருந்துச்சு, நிறையா சொல்ல முடியாது, நிறைய சில விஷயங்கள் சொல்லலாம். பட் மேஜர் தான். நான் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. கரெக்ட். இல்லை, ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு எம்ப்ளாயி டு எம்ப்ளாயருங்கிற ஒரு இதில் ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும், நான் எப்போ எடுக்கிறது, இந்த முடிவு கரெக்டாக இருக்குமா, நான் போகலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அதை வந்து கிளாரிஃபை பண்ணும்போது தான் ஒரு தெளிவு கிடைக்கும். எனக்கு செல்ஃப் எஸ்டீம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயராக இருக்கும்போது தான். ஸோ அதான் முடிவு பண்ணேன், நான் வந்து நானாக இருக்கணும்னா வந்து நான் ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பை பிளட் யூ ஆர் an entrepreneur, பட் ஆனால் நீங்கள் வந்து இல்லை நான் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம்னு நினச்சி யூ ட்ரைடு, பட் இட் did not work out. இல்லை, ட்ரை பண்ணல, லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இனிஷியல் லேர்ன் பண்ணேன். நான் எம்ப்ளாயியாக தானே நீங்கள் அந்தளவுக்கு வந்திருக்க காரணம் என்னோட ஃபஸ்ட்டு கம்பெனி தானே. ஸோ அங்கே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. பட் சம்வேர் யூ ஃபெல்ட் தட் எனக்கு தேவையான மரியாதையோ இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மளோட வேர்ட்ஸ்க்கு வந்து மரியாதை இல்லைன்னா அது கரெக்டாக தானே. நம்ம சொல்கிற ஒரு பிஸ்னஸேஷனை சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் இந்த டைரக்ஷனில் போகும்னு சொல்கிறோம், அது வேண்டான்னு சொல்லும் போது இல்லை அவங்க வந்து ஜஸ்ட் மதிக்கலைன்னா இட் டசன்ட் மீன் நேரடியாக மதிக்கிறது இல்லை, நம்ம சொல்கிற வார்த்தையை கேட்கல அப்படின்னாவே. என்னோட ஃபர்ஸ்ட் பாஸ் தான் எனக்கு இந்த வரைக்கும் இன்ஸ்பிரேஷன். வி ஆர் ஸ்டில் இன் டச். என்னோட ஃபர்ஸ்ட் பாஸ் தான். பட் ஆனால் நீங்கள் அவர்கிட்ட இருந்தால் வெளியே வந்தீங்க, பட் யூ ஆர் ஸ்டில் இன் டச் வித். எஸ் எஸ், ஆல்வேஸ் அந்த September 5th அன்னைக்கு நான் அவருக்கு வந்து டீச்சர்ஸ் டே விஷன். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் 30 years ஆக போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெரி வெரி க்ளோஸ். வெரி நைஸ். ஸோ அதுதான் என்னோட அந்த டேர்னிங் பாயிண்ட்.
ஃபிலான்தெரபிஸ்ட்டுங்கிறது வந்து இது வந்து இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நான் வந்து கடந்து வந்த பாதைகள், நான் சவுத்தில் வளர்ந்ததுனால அங்கே நிறையா சேலஞ்ச். நான் என்னோட தாத்தாவை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் பேஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ எங்கள் வீடு நிறைய பேர் வருவாங்க, சாப்பாடு இல்லாமல் நிற்பாங்க, கை கட்டி நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இருந்துச்சு. அப்போ தாத்தா வந்து ஒரு ஒரு ரியல் ஹியூமன் பீயிங். எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் உற வச்சு அவங்களுக்கு தேவையான அரிசி, நெல், தாத்தா மட்டும் இல்லை, பாட்டி எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமே நான் வந்து ஒரு 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 ஹியூமன் பீயிங்கை என்னை டெவலப் பண்ணுறது வந்து என்னோடய ஃபேமிலி. ஸோ அது வந்து நம்மளை ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட்லேருந்து எனக்கு அது இருந்துச்சு. அது ஃபேமிலியோட. ஸோ உங்களோட ரூட்ஸ்லேயே வந்து ஃபிலந்த்ராஃபி இருந்துச்சு. தாத்தா இடந்து வந்தது. அது தாத்தா இடந்து வந்து இன்ன வரைக்கும் ஊரில் போனாலும் என் தாத்தாவோட பேரன் சொன்னா தான் இன்ன வரைக்கும் தெரியும் நான் ஒர்க் பண்ணாலும். ஏன்னா அவங்க கிரியேட் பண்ண இம்பேக்ட் வந்து அதிகம். ஸோ மேபி அந்த இம்பேக்ட் நான் என்னோட ஜென்ரேஷனில் பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அடுத்த தலைமுறை வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு போகிறத வந்து நாளைக்கு என்னோட ஜென்ரேஷன், என்னோட பேரனை வந்து சொல்லலாம். ஆமாம். ஸோ அப்படி தான் பண்ண முடியும். என்னால் என் ஜென்ரேஷனையும் தாத்தாவோட பேரை என்னால் எடுக்க முடியுமாங்கிறது டவுட்ஃபுல் தான். ஏன்னா அது அன்றைக்கி சூழ்நிலை வேறு, அவங்க இருந்த சூழ்நிலையில் அவங்க செஞ்சதுங்கிறது அதிகம். நிறையா பண்ணுறோம், மணி வயசு நிறையா பண்ணுவோன்னா இருக்கும். பட் அவங்க அந்த இம்பேக்ட் கிரியேட் பண்ணது இன்றைக்கி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். மேபி இன் அனதர் ஃபியூ இயர்ஸ்க்குள்ள அதை நம்ம பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் நம்ம செஷன் 2ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மேபி வி வில் லுக் அட் ஹவு டு பிகம் தாமஸ் ஆண்டனி அப்படிங்கிறத வந்து வி வில் see it in our செஷன் 3ன்னு நினைக்கிறேன். எல்லாராலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுமா, காப்பி அடிக்க. நான் என்னோட அட்வைஸ் என்னென்னா வந்து இன்ஸ்பயர் ஆகிக்காங்க, ஆனால் வந்து கட் பேஸ்ட் காப்பி பண்ணிடாதீங்க. நீங்களாவே இருங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிறைய புக்ஸ் படிங்க, லேர்ன் பண்ணுங்கள், லிசன் டு பீப்புள். ஸோ அந்த விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ண, நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட் என்ன, அந்த ஸ்வாட் அனாலிஸ் ஒர்க் பண்ணுங்கள். நீங்களாவே இருக்க முயற்சி பண்ணுங்கள். பட் குட் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஹேபிட்ஸை உருவாக்கிக்காங்க. அந்த ஹேபிட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் இருங்க. ஏன்னா அதுதான் உங்களை வந்து நல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கு கைட் பண்ணும். நீங்கள் உங்களுக்கு என்விரான்மெண்ட் பாசிட்டிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களோட டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப புவராயிரும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன், உங்களோட ஃபேமிலி ரொம்ப முக்கியம், சொசைட்டி ரொம்ப முக்கியம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், உங்கள் கம்பெனி ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கள நீங்கள் பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கணும், நம்ம வந்து எனக்கு வீட்டில் பிரச்சனைன்னு வச்சுக்காங்க, நீங்கள் நம்மளால டெசிஷன் மேக்கிங்கில் வந்து நம்ம பாசிட்டிவாக எடுக்க முடியாது, நெகட்டிவாக நம்மளை புல் பண்ணும். அதனால் எப்போதுமே உங்கள் என்விரான்மெண்ட்டை செக் பண்ணிக்கணும்னு நான் சொல்வேன். யங் ஜென்ரேஷனும் யாருமே நாம் யார் கூட பழகுறோம், ஃப்ரீ டைமில் யார் கூட நம்ம உட்காந்துட்ருக்குறோம், எந்த மாதிரி நம்மளோட டே டு டே லைஃப் இருக்குது, சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப அது ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதை எப்போதுமே செக் பண்ணிக்காங்க. அந்த டிக் த பாக்ஸ் மாதிரி வந்து நீங்கள் அதை எப்போதுமே எங்கே இருக்கிறேன், என்ன படிக்கிறேன், யார் கூட பேசுகிறேன், எதை பார்க்குறேன், இது எல்லாம் உங்களை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதாங்கிற விஷயம் மட்டும் நீங்கள் எப்போதுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐ திங்க் யூ ஆர் க்ளோஸ் டு 15 நினைக்கிறேன் இல்லைங்களா? 52, 51. ஸோ இப்போ உங்களோட பிளான் என்ன? வாட் இஸ் யுவர் பிளான் நவ்? இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா லைஃப்ங்கிறது வந்து லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து பிஸ்னஸ் பார்க்குறதுங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த லெகசியை விட்டுட்டு போகணும். ஓகே, ஸோ அதை எப்படி விட்டுட்டு போக முடியும்னா வி ஹவ் டு ஐடென்டிஃபை அவர் சக்ஸஸரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஸோ என்னோட பிஸ்னஸில் வந்து ஐ ஹவ் ஐடென்டிஃபைட் மை சக்ஸஸர். ஸோ 1000 பீப்புள்ஸ் இருந்தாலுமே ஒரு 14 பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டை நான் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணேன். அதை நேரோடவுன் பண்ணி இப்போ வந்து நான் 5 கொண்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து ஐ வாண்ட் டு கிவ் த மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தே கேன் ரெப்ரசன்ட் த கம்பெனி. அதை நிறைய டெசிஷன் மேக்கிங் அலோவ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த பட் யூஸ்வலாக அப்படி விட மாட்டாங்கல்ல. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணார்னா அவர் 70 வயசு 80 வயசு ஈவன் அவரால் நடக்க முடியலனா கூட பிஸ்னஸுக்கு வந்து உட்கார்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். அதனால தான் நிறைய பிஸ்னஸ் வந்து உளுந்துருது. இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி ஜென்ரேஷன் பாருங்கள், அதுதான் இருக்கும். 2 பிஸ்னஸ். ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு நான் இருக்கிற 50 வந்து நான் பிஸ்னஸ் விட்டு போக போகிறதில்ல. ஆஃப்டர் மை ரிட்டைர்மெண்ட் ஐ பிகம் இன்வெஸ்டர். ஐ பிகம் இன்வெஸ்ட். நான் டே டு டே இன்வால்வ் ஆக மாட்டேன். பட் ஆஸ் எ இன்வெஸ்டராக எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குதாங்கிற விஷயங்களை நான் பார்க்க தானே செய்வேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக விட்டுட்டு போக வேணாம். இட் இஸ் நாட் சம்திங் லைக் உடனே நான் டே டு டே ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு போகிறது நமக்கு நல்லது. நம்ம ஒரு ஒரு கைடாக
அவங்க கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் அவங்களுக்கு ஒரு கொடுக்கும், மென்டார் மாதிரி. மென்டார் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 5 years வந்து ஐ வாண்ட் டு ஐடென்டிஃபை தி ரைட் பீப்புள் ஹூ கேன் பொட்டன்ஷியலி ரீப்ளேஸ் மீ as a director of the company. ஓகே, ஸோ அதில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு ஸோ அது யாராக வேணா இருக்கலாம், அது நெசசர்லி டசன்ட் லைக் நம்ம ஃபேமிலியோ. ஃபேமிலி வர மாட்டாங்க அதில். அது இது ஆல்சோ எம்என்சி, ஃபேமிலி வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, இருந்தாலும் வர மாட்டாங்க. ஸோ இது என்னோட கலீகில் நான் டெவலப் பண்ண ஒரு பையன் வந்தார்னா நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்னு நினைப்பேன், தேர்ட் பார்ட்டி லீடர் நினைப்பேன். இல்லை வேற யாராவது வந்தாங்கன்னா நான் யாருமே டெவலப் பண்ணாங்க, அது ஐ பிகம் எ ஃபெயிலியர். ஸோ அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது வந்து. ஸோ நான் 18 years ட்ராவல் பண்ணிவிட்டேன் அவங்க கூட. இன்னொரு 4-5 years ஐ வில் ட்ராவல் வித் தம். ஸோ அதில் அந்த அவுட் ஆஃப் 5ல வந்து someone definitely will replace me and they will be much smarter than me இருக்கலாம். ஸோ அப்போது ஒரு தாமஸ் ஆண்டனி ஆகணும்னா சிஏ ஏதாவது பண்ணியிருக்கணுமா, இல்லை வந்து என்ன காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணுமா, என்ன மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருந்ததுன்னா தே கேன் பிகம் லைக் பாசிட்டிவாக இருங்க. லைஃப் வந்து நெகட்டிவாக நீங்கள் என்ன படிக்கிறோம் அதெல்லாம் மேட்டர் இல்லை. நான் படித்ததெல்லாம் பிகாம் தானே. என்னை பொறுத்தளவில் வந்து 15% தான் உங்கள் டொமைன் ஸ்கில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது வந்து உங்கள் லைஃபுக்கு வந்து ஒரு 15% தான் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணும். 85% வந்து உங்களோட மற்ற ஸ்கில்ஸ் தான் உங்களை லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக கொண்டு போகும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அதுதான் சொல்கிறேங்க, என்விரான்மெண்ட் முக்கியம். நீங்கள் பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்து வந்து பெரிய ஆளாகும் சொல்ல முடியாது. அவங்க வந்து நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்களா இருக்கும். ஆந்திரப்பிரனராக வர்றதுக்கு வந்து அந்த மற்ற ஸ்கில்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில்ஸை நீங்கள் உங்கள் சைல்டுஹுட்டில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். நான் முக்கியமாக என்ன சொல்வேன்னா, நீங்கள் யங் ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் படித்து முடித்த உடனே ஸ்டார்ட் யுவர் ஒர்க். ஸோ நான்லாம் படித்து முடித்த அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டேன். ரிசல்ட் வரைக்கும் நான் வரல. அது வரைக்கும் கொஞ்சம் பிஎஸ்ஐ விளையாண்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் கடைசி எக்ஸாம் எழுதி முடித்தேன். நான் சொன்ன மாதிரி நான் வந்து முடிவு செஞ்சு பார்த்தீங்கன்னா நேராக சலூன் போனேன், ஃபுல்லாக கட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வேலைக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஏன்னா அது அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வாட் எவர் டூ ரெஸ்பான்சிபிளாக இருங்க. முக்கியமாக வந்து எது பண்ணாலும் சரி, ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் லாங் டேர்மாக உங்கள் லெகசியை விட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து சொசைட்டியை திங்க் பண்ணுங்கள், அது இம்பார்ட்டன்ட். தென் ஃபாலோ யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் யுவர் கண்ட்ரி. சட்டப்படி என்ன உண்டோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேர்டு வந்து உங்கள் எம்ப்ளாயீஸை வந்து நல்லா டெவலப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எம்ப்ளாயீஸ் அண்ட் தேர் ஃபேமிலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயங்கள் நீங்கள் பண்ணாலே போதும், வில் பிகம் அன் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர். தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் என்ன வி ஹவ் கம் டு அன் எண்ட் அண்ட் இட் ஹஸ் பீன் வெரி எக்ஸைட்டிங். நாங்கள் கேட்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன எல்லா விஷயமுமே வந்து இட் ஃபெல்ட் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நவ் வி ஆர் ஏபிள் டு கனெக்ட் வித் யூ பர்சனலி. எந்த லெவலுக்கு நீங்கள் எப்படி இருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எண்டவர்ஸ். தேங்க்யூ. கார்த்தி. தேங்க்யூ வெரி மச்.